கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த ஃபோன் லான்ச் அப்போ இந்த ஃபோன் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லாத்தையும் சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் A6 Plus அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். A6 Plus சாம்சங்கோட மிட்ரேஞ்ச் ஃபோன் அண்ட் 2018 ஏற்ற விஷயம் கிட்டத்தட்ட எல்லாமே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 18.5:9 டிஸ்பிளே, டியூவல் கேமராஸ், அப்புறம் ஃபேஸ் அன்லாக்கோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி ஓவரால் இந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி என் பேர் ஷாருக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க லைக், சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் போகலாம். பாக்ஸ் நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பெருசாக சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. பின்னாடி சில பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே ஃபோன் இருக்குது. அந்த கவரை எடுக்கலாம். கோல்ட் வேரியன்ட் ப்ளஸ் அந்த மெட்டல் யூனிபாடி டிசைன் பார்க்க நல்லாவே இருக்குது. இப்போதைக்கு இதை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். சில புக்லெட்ஸ், சிம் இஜெக்டர் டூல், மைக்ரோ USB கேபிள். இங்கே இன்னும் மைக்ரோ USB போர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு சின்ன ஏமாற்றம். வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரு பேர் ஆஃப் இயர்பட்ஸ், கடைசியாக வால் அடாப்டர். இப்போ ஃபோனை பூட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் முதல்ல பில்டும் டிசைனும் பற்றி பார்ப்போம். நடுவில் கொடுத்துருக்க அந்த டுவல் கேமராஸ், அப்புறம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லாம் பார்க்கும்போது S9 Plus ஞாபகத்துக்கு வருது. அதே சமயம் அந்த மெட்டல் பில், அப்புறம் வளைவான ஆண்டனா லைன்ஸ், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி J7 Proலேயே பார்த்துருக்கோம். என்ன தான் ஓவரால் இதோட பில் கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் அப்புறம் பட்ஜெட் ஃபோன் சேர்ந்த மாதிரி இருந்தாலும் மொத்தத்தில் அந்த மெட்டல் பில், அப்புறம் டால் டிஸ்பிளே, இதெல்லாம் கையில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. டிஸ்பிளேன்னு பார்த்தா 6 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் இன்ஃபினிட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே சாம்சங் 18.5:9 டிஸ்பிளேயோட விடுற ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே இன்ஃபினிட்டி டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் கர்வ்டு எட்ஜஸ் எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி சூப்பர் AMOLED பேனல் இருக்குது. ஸோ பிளாக்ஸ்லாம் பார்க்க நல்லா டார்க்காக இருக்கும். ப்ளஸ் கலர்ஸ் நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஸோ இதில் படம் இல்லை ஏதாவது வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். குறிப்பாக டால்பி அட்மாஸ் ஃபீச்சர் இருக்கிறனால எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே சூப்பராக இருக்கும். உள்ளே என்ன சிப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா Snapdragon 450. இது ஒரு 8 கோர் சிப். 8மே Cortex A53 கோர்ஸ். இதே சிப் தான் ஆல்ரெடி நம்ம Redmi 5ல் பார்த்துருக்கோம். இந்த சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் தினசரி யூஸ் பொறுத்த வரைக்கும் போதுமானதாக இருக்கும். கிராஃபிக்ஸ்க்கு Adreno 506 GPU இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக நிறைய கேம்ஸ் ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஸ்டோரேஜ்னு பார்த்தா 4 GB RAM, 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அப்படி ஸ்டோரேஜ் பத்தலைன்னா தனியாக மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் 2 ஸ்லாட் இருக்குது. ஒன்று சிம் போடுறதுக்கு, இன்னொன்று ஒரு சிம் ப்ளஸ் மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கு. வேறு பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா லெஃப்ட்லேயே வால்யூம் பட்டன்ஸும் இருக்குது. டாப்பில் எதுவும் கொடுக்கல. ரைட்டில் ஸ்பீக்கர் அப்புறம் பவர் பட்டன் இருக்குது. பாட்டமில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், ப்ரைமரி மைக், அப்புறம் மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்த்தா 3500 mAh பேட்டரி இருக்குது. 14 nm FinFET ப்ராசஸில் பண்ண சிப். ஸோ பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் AMOLEDன்றனால இதில் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். முழுசாக டெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கள் ரிவ்யூவில் பேட்டரி லைஃப் பற்றி விளக்கமாக சொல்கிறோம். அடுத்து சாஃப்ட்வேர் சைடில் A6 Plus Android Oreo பேஸ் பண்ணி Samsung Experience 9.0ல் ரன் ஆகுது. நம்ம எப்பவும் பார்க்குற Samsung Mall, Bixby எல்லாமே இங்கேயும் இருக்குது. இது போக வேறு ஒரு சில ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா செக்யூர் ஃபோல்டர், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் யூஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஷேட் இழுக்கிறது, டுவல் மெசேஞ்சர் இருக்குது. ஸோ ஃபோனில் ஒரே ஆப் 2 வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு 2 Facebook, 2 Instagram அந்த மாதிரி. அப்புறம் சாம்சங் பே மினி கொடுத்துருக்காங்க. சாம்சங் பே அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இருந்தாலும் ரிவார்ட்ஸ் அப்புறம் கேஷ்பேக்லாம் அட்லீஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணுற அளவுக்கு அது ஒர்த்தாக இருக்கணும். அடுத்து ஃபேஸ் அன்லாக் இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ண கொஞ்சம் நேரத்தில் நல்லா தான் வேலை பார்த்துது. கேமராஸ்னு பார்த்தா பின்னாடி 2 கேமரா இருக்குது. ஒரு 16 MP f1.7 ப்ரைமரி கேமரா, அப்புறம் ஒரு 5 MP செகண்டரி கேமரா. முன்னாடி 24 MP f1.7 கேமரா செல்ஃபி ஃப்ளாஷோட கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்த்தா லைவ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் இருக்குது. இது வேறு ஒன்றும் இல்லை, போர்ட்ரேட் மோட தான் சாம்சங் லைவ் ஃபோக்கஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்க ஒரு நல்ல விஷயம், சப்ஜெக்ட் பின்னாடி எவ்வளோ பிளர் வேணுன்றதை நீங்கள் மாற்றலாம். ஃப்ரண்ட்லேயும் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்க ஆப்ஷன் இருக்குது. இது போக வேறு என்னென்னு பார்த்தா ப்ரோ மோட், AR ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் Bixby விஷன் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ்லாம் எங்களுக்கு கிடச்ச கொஞ்சம் நேரத்தில் எடுத்தது. ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கடைசியாக விலையை பற்றி பார்ப்போம். A6 Plus 25,990 கிடைக்குது. கிட்டத்தட்ட 26,000. ப்ளஸ் Paytm Mall இல்லை ICICI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 3000 கேஷ்பேக். ஸோ இந்த வேலையில் இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோனில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களை கேட்டால் ஆன் பேப்பர் பார்க்கும்போது இந்த வேலையில் கண்டிப்பாக பெட்டர் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ஃபோனை டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூவில் இந்த ஃபோன் பற்றின எங்களோட கருத்தை முழுசாக சொல்கிறோம். வீடியோ பிடிக்கலன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. கூடவே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஷாருக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பாய்.